மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க, மிதுன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்கு. வாழ்க்கையை மாத்த போற இன்னைக்கான மிதுன ராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. மிதுன ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கு எனது ஆழமான வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இப்போது உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய நாட்களில் உங்களின் தலையெழுத்து முற்றிலுமாக ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்த சொல்ல முடியாத மனவேதனைகள், நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானங்கள் மற்றும் நீங்கள் சிந்திய கண்ணீர் என அனைத்திற்கும் நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் கனிந்துவிட்டது. ஒரே இரவில் அப்படி என்ன பெரிய அற்புதம் என் வாழ்வில் நடந்துவிடப் போகிறது என்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் சந்தேகப்படலாம். ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையும் எப்படி ஒரு பிரம்மாண்ட ராஜ பாதையை நோக்கி அழைத்து செல்லப் போகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் மனதின் ஆழத்தில் பல காலமாக மறைத்து வைத்திருக்கும் அந்த நீண்ட நாள் கனவு எப்படி நனவாக போகிறது என்றும், அந்த கனவு எந்த ஒரு தடங்களும் இல்லாமலும் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் வேறு எந்த நபரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத அந்த 3 மிக முக்கியமான ரகசியங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் மிக தெளிவாக பேசப் போகிறோம். நாம் சொல்ல வரும் வார்த்தைகளை கொஞ்சமும் நகர்த்தாமல் முழுமையாக கவனமாக கேளுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு வார்த்தையின் ஆழமான அர்த்தமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். மிதுன ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நீங்கள் புதன் பகவானின் முழு ஆதிக்கம் பெற்றவர்கள். இயற்கையிலேயே மிகவும் புத்திசாலிகள் மற்றும் எந்த ஒரு சூழலையும் எளிதில் சமாளிக்கும் திறமை கொண்டவர்கள். உங்கள் பேச்சாற்றல் அனைவரையும் சுலபமாக ஈர்த்துவிடும். யாருக்கு என்ன கஷ்டம் என்றாலும் ஓடிப்போய் உதவி செய்யும் ஒரு நல்ல மனசு உங்களுக்கு உண்டு. ஆனால் கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய நிலைமை மிகவும் தலைகீழாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது பாதியிலேயே நின்றிருக்கும் அல்லது ஒரு பெரிய தடையை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் யாருக்காவது நல்ல மனதோடு உதவி செய்ய போயிருப்பீர்கள், ஆனால் அதுவே கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய பகையாகவோ அல்லது வீண்பழி சொல்லாகவோ வந்து முடிந்திருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மற்றும் நீங்கள் மிகவும் அதிகமாக நம்பிய உறவுகள் கூட உங்களை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை விற்று வெகு தூரம் விலகிச் சென்றிருப்பார்கள். பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீர்கள். எவ்வளவுதான் இரவும் பகலும் ஓயாமல் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கான முறையான பலனோ அல்லது உழைப்பிற்கான மரியாதையோ உங்களுக்கு சிறிதளவு கூட கிடைத்திருக்காது. இந்த நிலைமைகளையெல்லாம் நினைத்து எத்தனையோ இரவுகள் நீங்கள் தனியாக உட்கார்ந்து அழுது புலம்பி இருப்பீர்கள். கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறார் என்று பல முறை உங்கள் மனதிற்குள் நீங்கள் வேதனைப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் கடந்த கால கஷ்டங்களை நினைத்து ஒரு நிமிடம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தற்போது மாறிவரும் கிரக சூழல்கள் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைய போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரணமாக நாளாக கடந்து செல்ல போவதில்லை. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகும் ஒரு அற்புதமான நாளாக இது மலரப்போகிறது. குறிப்பாக இந்த நாளில் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது. வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து வரிசையாக நடக்க தொடங்கும். நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிர்த்தவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு முழு திருப்தி அளிக்கும் வகையிலான ஒரு கௌரவமான வேலை அதிக சம்பளத்துடன் தானாகவே தேடி வரும். சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த முடக்கங்கள் முற்றிலும் மாறி லாபம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். குடும்பத்திற்குள் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே தேவையில்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பனி போல விலகி ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். மிக முக்கியமாக உங்களை
இரவு பகலாக தூங்க விடாமல் வதைத்து கொண்டிருந்த கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நீங்கள் முழுமையாக கடனிலிருந்து மீண்டு வரும் ஒரு அருமையான நேரம் உருவாகும். உங்கள் கைகளில் தாராளமாக பணப்புழக்கம் வந்து சேரும். நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் மனதிற்குள்ளே ஒரு பெரிய ஆசையை வளர்த்து வந்திருப்பீர்கள். சொந்தமாக ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும் அல்லது நமக்கென்று ஒரு நல்ல வாகனம் வாங்க வேண்டும் என்று பல வருடங்களாக நீங்கள் திட்டமிட்டு வந்திருக்கலாம். அல்லது வெளிநாட்டிற்கு சென்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் பல வழிகளில் முயற்சி செய்து வந்திருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, அதனை முழுமையாக நிறைவேற்றி வைக்கும் ஒரு அபாரமான சக்தி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் சரியாக இந்த இடத்தில்தான் நீங்கள் மிக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்பதற்காக இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களிடம் பெருமையாக தம்பட்டம் அடித்து கொண்டு தெரியக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் 3 ரகசியங்களை நீங்கள் எந்த சூழலும் யாருடனும் வாய் தவறி கூட சொல்லிவிடக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு முழுமையாக கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். உங்கள் எதிர்கால நிலை மனதில் கொண்டுதான் இதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆழமாக பதிவு செய்கிறேன். நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாத அந்த 3 ரகசியங்கள் என்னென்ன என்பதை இப்போது நாம் மிக ரொம்ப விளக்கமாக பார்ப்போம். இதில் முதலாவது ரகசியம் என்னவென்று பார்த்தால், உங்களுடைய வருங்கால திட்டங்கள் மற்றும் உங்களுக்கு வரப்போ பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும். உங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகிறது என்றாலோ அல்லது நீங்கள் புதிதாக ஒரு பெரிய தொழில் முதலீடு செய்ய போகிறீர்கள் என்றாலோ அதனை உடனே சந்தோஷத்தில் உங்கள் உறவினர்களிடமோ அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடமோ சொல்லிவிடாதீர்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வெளிப்படையான குணமுடையவர்கள், மனதில் இருப்பதை அப்படியே பேசக்கூடியவர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதை சுற்றியுள்ளவர்களிடம் பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்கள் கூடவே இருந்து கொண்டு நீங்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து தங்களுக்குள்ளே பொறாமைப்படும் பல மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த கொடிய கண் திருஷ்டி உங்களுடைய சிறப்பான திட்டங்களை சுக்குநூறாக உடைத்துவிடும். நீங்கள் ஒரு நிலம் வாங்கப் போகிறீர்கள் என்றால் அந்த நிலம் உங்கள் கைக்கு வரும் வரை அது உங்கள் மனதிற்குள் மட்டுமே ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொருளாதார நிலை மிகவும் அமோகமாக உயரப்போகிறது. அதை நீங்கள் வெளியில் சொல்லி பெருமைப்பட்டால் உங்களை தேடி வரும் மகாலட்சுமி உங்கள் வீட்டு வாசலிலேயே திரும்பி சென்று விடுவாள். எனவே பொருளாதார விஷயங்களை மிகவும் ரகசியமாக பாதுகாப்பது உங்கள் கடமையாகும். அடுத்ததாக இரண்டாவது ரகசியம் மிகவும் ஆழமானது மற்றும் முக்கியமானது. உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகள் அல்லது கணவன் மனைவிக்கிடையே நடக்கும் வாக்குவாதங்களை பற்றி எக்காரணம் கொண்டும் 3வது மனிதர்களிடம் சென்று கொட்டிவிடாதீர்கள். மிதுனராசிக்காரர்கள் சில நேரங்களில் வீட்டில் நடக்கும் கசப்பான சம்பவங்களை நண்பர்களிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ சொல்லி உங்கள் மனபாரத்தை குறைக்க நினைப்பீர்கள். ஆனால் உங்கள் கஷ்டங்களை கேட்பவர்கள் அனைவரும் உங்களை பெரும் படுகுழியில் தள்ளவே நினைப்பவர்கள். அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதைப் போல் அக்கறையாக நடித்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள பலவீனங்களை தெரிந்து கொள்வார்கள். பின்பு அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம் என்றுதான் அவர்கள் கணக்கு போடுவார்கள். கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமான ஒன்று. அதில் 1000 பிரச்சனைகள் வரலாம் போகலாம். ஆனால் அதனை 4 சுவற்றுக்குள் நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதை ஊர் முழுக்க தம்பட்டம் போடக்கூடாது. இந்த புதிய காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதியையும் சந்தோஷமும் குடியேறப் போகிறது. அந்த நிம்மதி நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்றால் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லும் பழக்கத்தை நீங்கள் இன்றோடு முழுமையாக கைவிட வேண்டும். நீங்கள் கோபத்தில் சொல்ற வார்த்தைகள் நாளை உங்களுக்கே ஒரு பெரிய ஆயுதமாக திரும்பும் என்பதை எப்போதும் மனதில் வையுங்கள். இனி 3வது ரகசியம் என்னவென்று பார்ப்போம். இது உங்களுடைய தனிப்பட்ட பலவீனங்கள் மற்றும் இறைவனிடம் நீங்கள் ரகசியமாக வேண்டிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் தைரியசாலிகள் போலவும் எந்த ஒரு சவாலையும் சந்திப்பவர்கள் போலவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் லேசான இதயம் கொண்டவர்கள். சில நேரங்களில் உங்கள் மன வேதனைகளை யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி நீங்கள் உங்கள் குறைகளை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது உங்கள் பலவீனம் என்ன என்பதை அவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்தில் அந்த பலவீனத்தை பயன்படுத்தியே உங்களை அவர்கள் வீழ்த்த நினைப்பார்கள். ஆகையால் உங்கள் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில நல்ல காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமோ அல்லது குல தெய்வத்திடமோ ஏதாவது ஒரு ரகசிய பரிகாரமோ அல்லது வேண்டுதலோ செய்திருக்கலாம். அந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறுவதற்கு முன் நான் இந்த கோவிலுக்கு போகிறேன், நான் இந்த விரதம் இருக்கிறேன் என்று வெளியில்
யாரிடமும் சொல்லக்கூடாது. இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த ஆழமான பந்தம் வெளியில் தெரிந்தால் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் அந்த கடவுளிடம் மட்டுமே நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும், எந்த மனிதர்களிடமும் அல்ல. இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் மிக ரொம்ப கவனமாக உங்கள் மனதிற்குள் பாதுகாத்து வந்தீர்கள் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்வில் வரப்போகும் அந்த மாபெரும் பொற்காலத்தை இந்த உலகத்திலேயே யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் கை வைக்கும் இடமெல்லாம் இனிமையாக துளங்க ஆரம்பிக்கும். பல வருஷமாக உங்களை வாட்டி வதைத்த அந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இப்பொழுது சூரியனை கண்ட பனி போல மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலகி போகிறது. உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள், உங்களை மிகவும் கேவலமாக பார்த்தவர்கள் எல்லாம் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்தில் வாயெடுத்து நிற்கப் போகிறார்கள். உங்களின் சமூக அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய உயரத்தை தொடப்போகிறது. தொழில் செய்யும் இடத்தில் இதுநாள் வரை நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாம் முடங்கி போய் கிடந்திருக்கும். இனி அந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் போட்ட முதலீட்டிற்கு பல மடங்கு லாபம் உங்கள் கைகளில் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முடிவும் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை தேடித்தரும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த கடுமையான எதிர்ப்புகளும் மன உளைச்சல்களும் இனி முழுமையாக பனி போல விலகப் போகும். உங்களின் கடின உழைப்பை மற்றும் திறமையை குறைத்து மதிப்பிட்ட மேல் அதிகாரிகள் இனி உங்கள் வேலை திறனை பார்த்து உங்களுக்கு தகுந்த மரியாதையையும் அங்கீகாரத்தையும் தாமாக முன்வந்து கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த உங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எந்த ஒரு சிறு தடங்களும் இல்லாமல் உடனடியாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். உங்களை சுற்றியுள்ள சக ஊழியர்கள் உங்களிடம் மிகவும் நட்பாக சிரித்து பழகுவார்கள். ஆனாலும் அலுவலகத்தில் யாரையும் முழுமையாக நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள். உங்கள் வேலையை மட்டும் மிகச்சரியாக செய்துவிட்டு அமைதியாக வந்து கொண்டே இருங்கள். உங்கள் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு இனி ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது கண்டிப்பாக பேசியாக வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிக ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு இடத்தில் சும்மா உட்காராமல் எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடந்த சில காலமாகவே உங்கள் உடலில் காரணமே தெரியாத ஒரு பெரிய சோர்வும் அசதியும் இருந்து கொண்டே இருந்திருக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் கூட வந்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஒரு கணிசமான பகுதி மருத்துவ செலவிற்காகவே போயிருக்கும். இதனால் உங்கள் மனதில் உடலும் மிக உடைந்து போயிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை முற்றிலுமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடல்நிலையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரப்போகிறது. பல நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த அந்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உங்கள் உடலில் ஒரு புதிய தெம்பும் இரத்த ஓட்டமும் பிறப்பதை நீங்கள் கண்கூட உணர்வீர்கள். உங்களின் ஆரோக்கியம் சிறப்படையும் போது உங்கள் முகத்தில் இத்தனை நாட்களாக இருந்த அந்த கவலை எல்லாம் முழுமையாக மறைந்து ஒரு புது வசீகரம் உருவாகும். அதேபோல் உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் இந்த காலத்தில் முழுமையாக உடையப் போகிறது. வீட்டில் திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை துணை எந்த ஒரு தடங்களும் இன்றி அமைந்து மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி பல வருடங்களாக பல கோவில்களுக்கு ஏறி இறங்கிய தம்பதியினர்களுக்கு அவர்கள் செய்த பிரார்த்தனைக்கு தகுந்த பலன் கிடைத்து அவர்கள் இல்லத்தில் விரைவில் ஒரு மழலை சத்தம் கேட்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இதுவரை இருந்த மந்தமான நிலை மாறி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வினை அடைய போகிறார்கள். உங்கள் பிள்ளைகளின் சிறப்பான வளர்ச்சியால் சமூகத்தில் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய மரியாதையும் புகழும் தேடி வரப் போகிறது. இதுநாள் வரை உங்கள் குடும்பத்தை யாருக்கெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களெல்லாம் உங்களை பார்த்து மலைத்து போய் நிற்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் மிக பிரம்மாண்டமாக உயரப்போகிறது. நீதிமன்ற வழக்குகளில் பல வருடங்களாக நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தவர்கள் இனி வரப்போகும் தீர்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாகவே அமையப் போகிறது. உங்களை வீழ்த்துவதற்காக மறைமுக சதி செய்த எதிரிகள் அனைவரும் இனி அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழப்போகிறார்கள். நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையான வழியில் செல்பவர்கள் என்பதால் அந்த தர்மமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயங்களையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஏமாற்றி மற்றவர்கள் அபகரித்த உங்கள் பணமோ அல்லது உங்களுடைய பரம்பரை சொத்துக்களோ எந்த ஒரு இழுபறியும் இல்லாமல் மீண்டும் உங்கள் கைகளுக்கே வந்து சேரும். இதுவரை நீங்கள் பொது இடங்களில் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் காலம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பரிசாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தலை நிமிர்ந்து மிகவும் கம்பீரத்தோடு வாழப்போகும் ஒரு பொற்காலத்தை தான் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இப்போது ரொம்ப அழகாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த சிறப்பான தருணத்திலே நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது மிக ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை கஷ்ட காலத்தில் அனாதை போல் நடுத்தெருவில் விட்டு சென்ற போலி உறவுகள் எல்லாம் இப்பொழுது உங்களிடம் பணம் வரப்போகிறது, அந்தஸ்து உயரப்போகிறது என்று தெரிந்தவுடனே மீண்டும் உங்களை தேடி வந்து
ஒட்டி உறவாட பார்ப்பார்கள். நீங்கள் மிகவும் இளகிய மனம் கொண்டவர்கள். யாராவது 2 சொட்டு கண்ணீர் விட்டால் உடனே மனம் மாறி அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அந்த பெரிய தப்பை நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் செய்யவே கூடாது. கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யாதவர்களை நீங்கள் மன்னித்து விடலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தில் அமர வைக்கக்கூடாது. ஒருமுறை உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய பாடமாக நீங்கள் பதிய வைத்து கொள்ள வேண்டும். யார் உண்மையானவர்கள், யார் பணத்திற்காக வந்தவர்கள் என்பதை உங்களின் அறிவை பயன்படுத்தி ரொம்ப கவனமாக பார்த்து பழகும் ஒரு பெரிய பக்குவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராஜ வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில ஆன்மீக விஷயங்களையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவானுக்கும் உங்களுக்கும் மிகவும் உகந்த தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் பெருமாள் ஆவார். எனவே புதன்கிழமைகளில் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி மனதார வழிபாடு செய்து வாருங்கள். விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்பதோ அல்லது படிப்பதோ உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய அமைதியையும் அபாரமான சக்தியையும் கொடுக்கும். எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நீங்கள் போனாலும், எவ்வளவு கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும் உங்களுக்கு இந்த நல்ல நிலைமையை கொடுத்த அந்த இறைவனை நீங்கள் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை காத்து வரும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். மாதம் ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த ஒரு சிறிய பூஜையை மனதார செய்து வாருங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு உண்மையாகவே கஷ்டப்படும் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவியை செய்யுங்கள். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் இந்த சின்ன சின்ன தர்மங்கள் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போகும். அடுத்த தலைமுறையும் காப்பாற்ற போக இது உதவும். கடந்த காலங்களில் நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் இனிமேல் உங்கள் மனதிலிருந்து முழுமையாக தூக்கி எறிந்து விடுங்கள். நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்து போய்விட்டது. இனி வரப்போகும் பொற்காலத்தை எப்படி ரொம்ப அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மட்டும் முழு மூச்சாக யோசியுங்கள். உங்களை சுற்றி எப்போதுமே நல்ல எண்ணங்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.